ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாம் தூங்கி எந்திரிச்சிப்பின்னு நினைக்கிறீங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க. நாங்கள் இப்போ ஊரில் தான் இருக்கோம். இதுதான் எங்களோட கிராமத்து வாழ்க்கை. ஓகேங்களா? இதுதான் எங்களோட ஊர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தண்ணி எல்லாம் வீட்டாண்டு வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் அடுத்த வீட்டாண்டு தான் போய் எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் போர் போட்டிருக்குறாங்க, அங்கே தான் போய் குடிக்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். வீட்டாண்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். காவேரி தண்ணின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். வீடு சுற்றிலும் தென்னந்தோப்பு தான். அமைதியான இடம். எல்லாமே அமைதியாக அப்படியே மனசு ஒரு படபடப்பு இல்லாமல் ஜாலியாக எழுந்திரிச்சுமா நம்ம வேலை பார்த்தோம்லா, ஆடை மேய்ச்சிங்களா மாடை மேய்ச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான வாழ்க்கை கிராமத்தில் நல்லா ஜாலியாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றிலும் பூசாப்பில்லு மரங்கள் எல்லாமே நிறையா இருக்கும். காலையில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்சு வீடை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த சூரியன் பாருங்கள், வீட்டுக்கு நேராக தான் அடிக்கும் சூரியன். நல்லா அப்படியே ஒரு இதாகவே இருக்கும். தென்னந்தோப்பு தான். இதுதான் எங்களோட டாக். ஓடி வருது டாக். என்ன பண்ணுறீங்க, எங்களை வீடியோ எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஓடி ஷேக்கிங் கொடுக்குது கையில். அழகாக கை அப்படியே அழகாக நம்ம கொடுத்தோம்லன்னா அழகாக தொடும், பார்க்கும் நம்மளை. அதுக்கும் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக இருக்குது டாக். எங்கள் வீட்டோட நான் யார் வந்தாலுமே புது ஆளுங்க வந்தால் குளிக்கும். வீட்டுக்கு ஒரு காவலர் இல்லை இது நம்மளுக்கு. நம்மளாம் ஊருக்கெல்லாம் போயிட்டா அம்மா அப்பாங்கெல்லாம் தனியாக தான் இருப்பாங்க. மாமியார் அவங்கள நான் அம்மா அப்பா தான் சொல்லுவேன். எல்லாருமே நம்மளுக்கு அப்படி தானே, அவங்க தான் தனியாக இருப்பாங்க. இது காவலுக்கு அவங்களுக்கு இருக்கும் எப்போவுமே. ஊரில் அவங்க இதெல்லாம் எங்களோட வாழை செடி ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வீட்டு பின்னாடி இதெல்லாம் தென்னந்தோப்பு. காலைல எந்திரிச்சதுமே இளநீ குடிக்கிறது. ஊரில் வந்ததில் தான் அது ஃபாலோ. செம்பருத்தி செடி பாருங்கள், அழகாக பூ அழகாக பூத்துருக்கு. இது வீட்டு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு பின்னாடி காலையிலே மாட்டுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தீனி போட்டாச்சு மாட்டுக்கு. ஏன்னா நம்ம கிராமத்தில் இருந்தாலே எல்லாருமே இப்படி தானே செய்வாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா சாணி வரணும்ல, அதுக்கப்புறம் மாட்டுக்கு கவனிச்சுட்டு தான் அடுத்த வேலை நம்மளை கூட வயிற்றுக்கு பொழப்பே பார்க்கணும். வாயில்லாத ஜீவத்துக்கு ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு தான் அடுத்து நம்மளோட வயிற்றுக்கு நாம் பார்க்கணும், சமைக்கணும். காலையிலே மாட்டுக்கெல்லாம் பால் கறந்துட்டு மாடு சின்னதாக இப்போ 2 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாடு குட்டி போட்டு பொட்டைக்கன்று போட்டிருக்கு. அங்கே பாருங்க, கொட்டாயில் அழகாக படுத்துருக்கோம். சின்ன கன்று அழகாக பார்க்கும் அது. அது நைட்டு 8 மணிக்கே என்னமோ பிறந்துச்சு. இது 2 டேஸ் ஆச்சு பிறந்து. இது இன்னும் பெருசாகிடுச்சு. அழகாக படுத்துருக்கு அப்படியே. காதை 2 உருட்டிட்டு இது பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்க்கவே ஒரு சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது. நாம் எப்போ தான் ஊரில் செட்டில் ஆகுங்களோ அப்படின்னு ஒரு கனவு. இது பார்த்திங்கன்னா வீட்டாண்டு குண்டு மல்லி செடி ஃபுல்லாக அரும்பு வச்சுருக்கு. ஆனால் பூ வைக்க தான் யாரும் இல்லை. ஆனால் நம்ம வீட்டுக்கிட்டெல்லாம் பூவெல்லாம் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பாருங்கள் அரும்பு வந்துச்சு. அங்கெல்லாம் நம்ம காசுக்கு வாங்கி வைக்குவோம். அங்கெல்லாம் எதுவுமே இருக்காது. இங்கே எல்லாமே செடிங்கெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் பூ பூத்தே வீணாக கூட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது பிடுங்க யாரும் இல்லாத பாங்கு பண்ணுறதுக்கு அப்படியே அது பாட்டுக்கு அது பூக்கும், அப்படியே வீணாகும். அது இது நெகிழுக்கு மரம் வச்சுருக்குறாங்க வீட்டாண்டு. இதை மீட்டாண்டு எங்கே காட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விறகு விடைக தென்னம்பட்டையில் தான் நம்ம அடுப்பே எறிடுவாங்க. இதை நெகிழுக்கு மரம் வச்சுருக்குறாங்க வீட்டாண்ட. இது பேர் ஏதோ ஒரு மரம் சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு தெரியல. இது பாருங்கள், பெரிய மரம் ஒன்று இருக்குங்களா. அது அந்த மரம் பார்க்க மரமாக என்னமோ சொன்னாங்க. நெகிழுக்கு நல்லாயிருக்கும் வீட்டு முன்னாடி வச்சா அப்படின்னாங்க. சின்னதாக வச்சுது ஃப்ரெண்ட்ஸ். போன டைம் இப்போ பெருசாகிடுச்சு. கேஸ் இருந்தாலுமே அடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க. ஊர் சைடு எல்லாமே கிராமத்தில் கேஸ் இருக்கும். ஆனாலுமே ஏன்னா சுற்றிக்கிட்டு தென்னந்தோப்பு இல்லை, அதனால் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். தென்னைப்பட்டு ஓலை ஒம்பாலை எல்லாமே. அதனால் அதை வச்சு அவங்க சமைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிட்டிலலாம் அப்படிலாம் இல்லை. கேஸ் இல்லாதனால சமையலே இல்லை. அந்த சைடெல்லாம் இந்த சைடெல்லாம் ஒரே ஜாலி தான். கேஸ் இருந்தாலும் கவலை இல்லை, கேஸ் இல்லை அப்படினாலும் கவலை இல்லை. எது இருந்தாலும் சமாளிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஊர்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ மாமியார் வந்து குழம்பு வந்து தாளிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்ன உரியிற நுங்கு